அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு திருப்பூர் சகோதரிகள் ஒவ்வொரு மாதமும் ஜோதிட ஆய்வு கருத்தரங்கம் நாஞ்சில்பாளையத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விழாவிற்கு நான் பேச வருவதாக சொல்லியிருந்தேன். எதிர்பாராத சூழ்நிலையால் நான் அந்த விழாவிற்கு செல்ல முடியவில்லை. அதனால் அந்த விழாவில் நான் என்ன பேச நினைத்தேனோ அந்த கருத்தில் உங்களிடம் கருத்துக்களை பரிமாற ஆசைப்படுகிறேன். அந்த ஜோதிட மாதாந்திர கூட்டத்தில் ராகு கேது தரும் யோகமும் தோஷமும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டது. ராகு கேது அப்படின்னாலே பெரும்பாலும் எல்லாத்துக்குமே அந்த கிரகம் துன்பத்தை தான் செய்யும். ராகு கேது திசை வந்தாலோ புத்தி வந்தாலோ அது ரொம்ப கஷ்டமான காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அறியாமையில சொல்லக்கூடிய கருத்து. ஆனா உண்மையிலேயே அது உண்மையான கருத்தா அப்படின்னா கிடையாது. ராகு கேது என்ற இரண்டு சாயா கிரகங்கள் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்து சுவர்களுடைய பார்வை கிடைத்துவிட்டால் மிகச்சிறந்த ராஜயோகத்தை தந்தே தீரும். ராகுவை போல் கொடுப்பவன் இல்லை, கேதுவை போல் கெடுப்பவன் இல்லை என்பது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி. ஆனால் இந்த ராகு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒருவனை கீழே இறக்கி போடக்கூடியதும் ராகு கேதுதான். அதே மாதிரி குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை கோபுரத்திற்கு அழைத்து போவதும் இந்த ராகுவும் கேதுவும் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த ராகு கேதுவை பற்றி நம் முன்னோர்கள் முனிவர்கள் ஜோதிட நூல்களிலே பல குறிப்புகளையும் பல நுணுக்கங்களையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன என்ன சொன்னார்கள் என்பதைத்தான் இந்த ஒளி பேழையில் நீங்க பார்க்க போறீங்க. பல ஜோதிடர்களும் இந்த ராகு கேதுவை பார்த்தோன்னே ராகு கேது தோஷம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாருங்க, இப்ப மூல நூல்ல என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்காங்களோ அதை பூரா உங்களுக்கு தெளிவா விரிவா அழகா உங்களுக்கு சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கங்க. ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் உச்சம் அடையக்கூடிய பாவகம் விருச்சிக ராசியிலே 3 டிகிரி, அதாவது 3 பாகையில் இருந்தால் அது பரம உச்சம் அப்படின்ற அடிப்படையில் ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடிய வீடு விருச்சிக ராசி. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எந்த ஒரு கிரகம் எங்கே உச்சம் அடைகிறதோ அந்த கிரகத்திற்கு 7வது வீட்டில் நீசம் அடையும். அப்ப ரிஷப ராசியில் ராகுவும் கேதுவும் நீச்சம் அடையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராகு கடகத்தில் உச்சமடையும். கடகத்திலும் இதுதான் புது செய்தி. கடகத்தில் ராகுவும் கேதுவும் உச்சமடையும் என்று புலிப்பாணி சித்த சொல்றார். அப்ப விருச்சிகத்திலையும் ராகு கேது உச்சமடையும், கடகத்திலையும் ராகு கேது உச்சமடையும். மூலத்திரிகோணம் என்பது கும்ப ராசியிலே இந்த ராகு கேது மூலத்திரிகோண வீடு. மீதி இருக்கக்கூடிய சிம்ம வீடு பகை வீடு. இதுதான் மூல நூல்ல புலிப்பாணி சித்தர் புலிப்பாணி 300 அப்படின்ற நூல்ல அவர் தெளிவா விரிவா இதை சொல்றார். பெரும்பாலும் ராகு கேதுக்கள் லக்கணத்தில் இருந்தால் யோகத்தை தராது. அந்த ராகு கேது மேஷம் ரிஷபம் கடகம் லக்கணமாக அந்த லக்கணத்தில் ராகு பகவான் அமர்ந்திருந்தால் அந்த திசை நடைமுறைக்கு விட்டால் மிகச்சிறந்த ராஜயோகத்தை அந்த ராகு கொடுப்பதற்கு காத்திருக்கிறது என்று அர்த்தம்.
ஜோதிடத்துல விதியும் இருக்கு, விதி விலக்கும் இருக்கு. நம்ம இரண்டையுமே தெரிந்து கொள்ள வேண்டும். விதி எது, விதி விலக்கு எது என்பதை தெரிந்து கொள்ளணும். பொதுவான விதி லக்கணத்தில் ராகு கேது அமரக்கூடாது, இது பொதுவான விதி. எக்ஸெப்ஷன் விதி விலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேசம், ரிஷபம், கடகம் இந்த 3 இடங்களில் லக்கணமாக வந்து அந்த லக்கணத்தில் ராகு அமர்ந்திருந்தால் அந்த ராகு திசை அவனுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை வாரி வாரி வழங்கும் என்பதில் மாற்று கருத்து இடமில்லை. அடுத்து 6ஆம் இடத்தில் ராகு இருந்து அந்த ராகு திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் எந்த ஜாதகத்தில் இருக்கிறதோ அந்த ஜாதகருடைய தம்பி அல்லது தங்கச்சி ஊரறிய இறந்து போவார்கள் என்பது ஜாதக விதி. இது பல ஜாதகத்தில் பார்த்திருக்கோம், நடந்திருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. 6ஆம் இடத்தில் ராகு இருந்து குரு பகவான் கேந்திரத்தில் இருந்தால் அந்த யோகத்துக்கு பெயர் அஷ்டலட்சுமி யோகம் என்று பெயர். அஷ்டலட்சுமி யோகம் என்பது வாரி வாரி வழங்கக்கூடிய செல்வம், செல்வாக்கு, பேரு, புகழ், பெரிய பெரிய உயரிய பதவி, அரசியலில் மிகச்சிறந்த ஒரு அமைச்சர் பதவி, இது மாதிரி எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியது. அதே நேரத்தில் குரு பார்த்துட்டா அதை விட மிகச்சிறந்த ராஜயோகம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து பாருங்க, தாய்மகள் ஏசல் என்ற நூலிலே புலிப்பாணி சித்தர் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்துல தாய்மகள் ஏசல் என்ற புத்தகத்துல ராகு லக்கணத்தில் நின்றால் விஷரோகம், குட்டம், பயணம், குட்டம்னா குஷ்டம் ஏற்படும், புத்திரவீணன், புத்திரவீணன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் அற்றவராக இருப்பார் என்பது அவருடைய கருத்து. ஓகேவா? பெரும்பாலும் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் ராகு அமர்ந்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ அல்லது அந்த ராகு நிற்கக்கூடிய இடத்திலிருந்து 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9 இந்த இடங்களிலே அந்த லக்கணாதிபதி அந்த ராகு நின்ற வீட்டினுடைய அதிபதி கேந்திரத்திலே திரிகோணத்திலே இருந்து விட்டால் மிகச்சிறந்த ராஜயோகத்தை அந்த திசாபுத்தி காலங்களிலே அந்த ஜாதகர் அனுபவிப்பார் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதுக்கடுத்து பாருங்க, 8ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ அமர்ந்து 4ஆம் இடத்தில் அல்லது 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்து குரு பாராமல் இருந்தால் அவன் பைத்தியக்காரனாக மாறுவான் என்பது ஜாதக விதி. இந்த செய்தி ஜாதக சூடாமணி என்ற நூலிலே 41வது பக்கத்தில் இருக்கிறது. 8ஆம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்கணும், 4ஆம் இடத்துல சனி இருக்கணும் அல்லது 8ஆம் இடத்துல சனி இருக்கணும், ராகுக்கு சேர்ந்து சனி இருக்கணும் அல்லது 4ஆம் இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த திசாபுத்தி காலங்களிலே பைத்தியம் பிடிக்கும் என்று அவருடைய கருத்து. அதுக்கடுத்து லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்தில் ராகுவும் மாந்தியும் அமர்ந்திருந்தால் அவரை விஷப்பாம்பு தீண்டி இறப்பான் என்பது ஜாதக விதி. அதாவது லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்துல ராகுவும் மாந்தியும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்து ராகு திசை வந்தால் அந்த நேரத்தில் அவரை விஷப்பாம்பு தீண்டி மரணம் அடைவார் அப்படி சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. 2ஆம் இடத்துல ராகு இருந்து குளிகனால் பார்க்கப்பட, குளிகனால் பார்க்கணும். குளிகன் பார்க்கணும்னா குளிகன் எங்க இருக்கணும்? 8ஆம் இடத்துல இருக்கணும். 8ஆம் இடத்துல குளிகன் இருந்து 2ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் விஷப்பாம்பு தீண்டி இறப்பார், அல்லது 2ஆம் இடத்தில் ராகுவும் மாந்தியும் சேர்ந்திருந்தாலும் விஷப்பாம்பு தீண்டி இறப்பார் என்பது ஜாதக விதி. இதை சொன்னது தாய்மகள் எசல் என்ற நூல்ல செய்தி இருக்கு. அதுக்கடுத்து
லக்கணத்தில் ராகு இருந்து 7ஆம் இடத்தில் கேது இருக்க அனைத்து கிரகங்களும் ஏதாவது ஒரு பகுதியில் ஒதுங்க. லக்கணத்தில் ராகு 7ல கேது அப்படி இருந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் அனைத்து கிரகங்களும் ஒதுங்கிருச்சு அப்படின்னா அந்த திசாபுத்தி காலங்களிலே அந்த ஜாதகர் மனைவியை இழப்பார். அல்லது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்திலே அது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் கணவனை இழப்பார். அவருக்கு ஆண் வாரிசு ஒருபோதும் இல்லை என்பது நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூலிலே பக்கம் 99 பாடல் 144வது பாடலிலே காலசர்ப்ப யோகம் அப்படின்ற தலைப்புல அந்த செய்தி இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து லக்கணத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்து சந்திரனும் கூடிருச்சு அப்படின்னா பேரும் புகழும் அற்ப பேதையராய் முன் ஜென்ம தீவினையால் வறுமையால் இஷ்டப்பட்டு தவித்து வேதனைப்படக்கூடியவராக இருப்பார். ராகுவை விட கேது கூடுவது மிக தீமையான பலன். லக்கணத்துல ராகு அல்லது கேது இருக்கணும், கூட சந்திரனை கூட வேண்டும். அப்படி கூடினால் அவர் பேர் புகழ் அற்ற பேதையராய், பக்கத்து வீட்டுக்கே அவனுக்கு தெரியாதுன்றார், பேதையராய் வறுமையாய், இதெல்லாம் என்னவா முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினையின் காரணத்தால் அவன் இந்த தீய கொடுமையை இந்த பிறவியில் அனுபவிக்க போகிறான். நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூலிலே பக்கம் 90 பாடல் 131வது பாடலில் உள்ளது. அதுக்கடுத்து சூரியனுக்கு கேந்திரத்தில் ராகு அமர, சூரியன் எங்க இருக்கோ அதுல இருந்து 1, 4, 7, 10 ராகு அமர வருவாய் வழியில் சுணக்கம் ஏற்படும், அவனுக்கு வருமானமே கிடைக்காது. சிம்மத்தில் இருந்தாலும் வருவாய் வம்பு வழக்கு உண்டாகும். நவீன ஜோதிட சிந்தாமணியில பக்கம் 60 பாடல் 84வது பாட்டா வருது. அதுக்கடுத்து லக்கணத்தில் ராகு அமர திசை நடைமுறைக்கு வர அரசு மற்றும் நீதி நெறிக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு சிறைவாசம் செல்லுவான். நான் சொன்னேன் உங்களுக்கு லக்கணத்துல ராகு இருக்கக்கூடாது என்பது ஜாதக பொது விதி. மேச ரிஷப கடக லக்கணமா வந்து அதுல ராகு இருந்தா ராஜயோகம். அப்ப இதை தவிர வேற இடத்துல லக்கணத்துல ராகு இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அந்த திசையில் அவன் சிறைச்சாலை செல்லுவான், சித்திரை வேதை படவும் செய்வார். நவீன ஜோதிட சிந்தாமணியில பக்கம் 57வது பக்கத்துல பாடல் 79வது பாடல்ல இந்த செய்தி இருக்கு. அதுக்கடுத்து மேசத்தில் சூரியனும் ராகுவும் அமைய, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் மேசத்துல சூரியன் உச்சம், அப்படி உச்சம் பெற்ற ராகுவோடு சேரும் போது சூரிய கிரகணம் ஏற்பட்டுரும். மேசத்தில் சூரியனும் ராகுவும் அமைய சூரிய திசையில் கைகால் போன்ற அங்கங்களுக்கு பின்னம் ஏற்படும் என்பதாம். பின்னம்னா கைகால் விளங்காம போயிரும்டான்ற. மேசத்தில் சூரியன் இருந்து கூட ராகு இருந்துச்சு அப்படின்னா அது லக்கணத்துல சொல்லல, அமைஞ்சு சூரிய திசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா கைகால் பின்னம் ஏற்பட்டு, பின்னங்கன்னா விளங்காம போய் அவன் சித்திரவதைக்கு உள்ளாவான். சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, குரு பார்வை இருப்பின் குறையும். குரு பார்வை இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய விளைவுலாம் வராது, ஓரளவுக்கு தான் வரும் அப்படின்றார். இந்த செய்தி நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூலிலே பக்கம் 57 பாடல் 78 இந்த செய்தி இருக்கு. அதுக்கடுத்து பொதுவாகவே சிம்மத்தில் எந்த ஒரு பாவக்கிரகமும் அமரக்கூடாது, இது பொதுவான விதி. மூல நூல்ல இந்த செய்தி இருக்கு. சிம்மத்துல மட்டும் சுபர்கள் தான் இருக்கணும். அப்படி சிம்மத்தில் ராகு அமர்ந்து
அந்த 10ஆம் அதிபதியா வந்து அந்த 10ஆம் அதிபதி உச்சமாவே ஆனாலும் செய்யும் தொழில் சிறக்காது. பாருங்க, அப்ப என்ன அர்த்தம்? சிம்மத்துல ராகு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். 10ஆம் இடமா வந்து அந்த 10ஆம் இடத்தின் அதிபதி உச்சமானா கூட அவனுக்கு செய்யக்கூடிய தொழில லாபம் இருக்காது. நவீன ஜோதிட சிந்தாமணி பக்கம் 53 பாடல் 72. ஓகேவா? அதுக்கடுத்து ராகு கேது நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க வேண்டும். அவ்வீட்டின் அதிபதி உடன் 5க்குரியவன் 9க்குரியவன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் மிகச்சிறந்த ராஜயோக பதவியை தரும். ராகு கேது வீட்டினுடைய அதிபதி எப்படி இருக்கணுமா? இந்த ராகு கேது எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கோ அந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும். அல்லது திரிகோண ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 5க்குரியவனும் 9க்குரியவனும் சேரணும். அல்லது பார்க்கணும். பார்த்துருச்சுன்னா அந்த ராகு திசையில உயர்ந்திய மேலான பதவி கிடைக்கும், எதிர்பாராத போஸ்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது பக்கம் 16. கேந்திரத்தில் ராகு தனித்து நிற்க, அது சரராசியாக நின்றால் அவனுக்கு 7ல் குருவும் கேதுவும் சேர, அந்த கேதுவுக்கு 9ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் நின்றால் கோடீஸ்வர யோகம். பாருங்க, கேந்திரத்துல ராகு தனிச்சு நிக்கணும், அது சரராசியா வரணும். அதுக்கு 7ல குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்கணும். அந்த கேதுவுக்கு அல்லது கேதுவுக்கு 9ஆம் இடத்துல புதனோ அல்லது சுக்கிரனோ நின்றால் அது கோடீஸ்வர யோகம். இந்த செய்தி ராவண காவியம் அந்த புத்தகத்தில் இந்த செய்தி இருக்கு. அதுக்கடுத்து ராகு கேது நின்ற வீட்டின் அதிபதி, ராகுவுடைய வீட்டின் அதிபதி கேது நின்ற வீட்டின் அதிபதி ஒருவரை பார்த்தாலோ ஒருவர் சேர்ந்தாலோ உயரிய பதவி கிடைக்கும், உயரிய அதிகாரம், ஆணையிடும் பதவி கிடைக்கின்றார். ஆணையிடக்கூடிய பதவி யாருக்கு? மிகச்சிறந்த ஒரு அமைச்சர், ஒரு தமிழ்நாட்டு அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனாக இருக்கக்கூடியதே ஆணையிடக்கூடிய பதவி, ஆர்டர் போடக்கூடிய பதவி கிடைக்கும்ன்றார். இது புரியுதா? புரியாட்டி மறுபடியும் சொல்றேன். ராகு கேது நின்ற வீட்டின் அதிபதி, ராகு நின்ற வீட்டின் அதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க, கேது நின்ற வீட்டினுடைய அதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க. இந்த 2 அதிபதியும் ஒருவர் சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ அந்த திசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா உயர் அதிகாரம், ஆணையிடும் பதவி கிடைக்கும். தாய்மகள் ஏசல் இருக்கு இந்த செய்தி. அதுக்கடுத்து சந்திரனுக்கு 12ல் ராகு அமர்ந்தால், சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தால் மகா சக்தி யோகம். இதுக்கு பேர் மகா சக்தி யோகம், மிகச்சிறந்த ராஜயோகம். அதுக்கடுத்து சந்திரனுக்கு 5, 9, 10, 11ல் ராகு இருந்தால் ஜனனம் முதல், ஜனனம்னா பிறந்ததில் முழுந்து ராஜ சமான வாழ்க்கையும், விருத்த வயதில், விருத்த வயதுனா நடுத்தர வயதில் மகாதன யோகமும் உண்டாகும். இந்த செய்தி கற்க சம்ஹிதை அப்படின்ற ஒரு நூல் இருக்கு. சந்திரனுக்கு 5, 9 அல்லது 10, 11 ராகு இருந்தா பிறந்ததிலிருந்து யோகம்டா அப்படிங்கிறார். நடுத்தரமான வயதுல மகாதன யோகம் உண்டாகும்ன்றார். மகாதனம்னா மிகச்சிறந்த பணம், காசு, செல்வம், செல்வாக்கெல்லாம் சேரும்டா அப்படின்றார். அதுக்கடுத்து சந்திரனுக்கு 9ல் ராகு அமர, சந்திரனுக்கு 9ல் ராகு அமர்ந்தால் ராஜயோகத்தை தரும். இந்த செய்தி எதில் இருக்குன்னா ஜாதக அலங்காரம் அப்படின்ற புக்குல இருக்கக்கூடிய செய்தி.
அப்ப அதுக்கடுத்து பாருங்க, சந்திரனுக்கு 3ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தால் அதிகாரம், புகழ், செல்வம், மதிப்புடையவராக வாழுவார். இதுவும் சாதக அலங்காரத்தில் இருக்கு. அப்ப ஒரு ராகு கேதுவை எப்படி எல்லாம் நம்ம குறைஞ்சு குறைஞ்சு பார்க்கணும்ன்றத பாருங்க. சந்திரனுக்கு 9-10, 3-9-10 ராகு இருந்தால் அதிகாரம், புகழ், செல்வம் எல்லாமே கிடைக்கும்டான்றார். அடுத்து மகர ராசியில் ராகுவும் கடக ராசியில் கேதுவும் தனித்து இருந்து மற்ற ராசிகளில் கிரகம் எப்படி வேணாமானாலும் இருந்துட்டு போகட்டும் சொல்லிட்டார். எப்படி வேணா இருந்துட்டு போகுது, அதை பத்தி நீ கவலைப்படாத. மகர ராசியில ராகு இருந்து கடக ராசியில கேது இருக்கணும், தனிச்சு இருக்கணும், கூட எந்த கிரகம் சேர்ந்திருக்கூடாது. அப்படி இருந்தா அந்த ஜாதகன் கல்வி ஞானத்தில் உயர்ந்தும் பொருளாதாரத்தில் வளத்தில் தாழ்ந்தும் இருப்பானாம். கல்வியில ஏகப்பட்ட படிப்பு படிச்சிருப்பேன், ஆனா துட்டு ஒன்றுமே இருக்காது. ஞானசேகரம் அப்படின்ற புத்தகத்துல இந்த செய்தி இருக்கு. ராகு கேது எந்த வீட்டில் அமைய பெற்று இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு அதிபதி ராகு கேதுவுக்கு கேந்திரத்தில் வீற்றிருந்தால் அது ராஜயோகமான அமைப்பு ஆகும் என்று ஜோதிடமும் நவக்கிரகமும் என்ற நூலில் இருக்கக்கூடிய செய்தி. அப்ப இன்னமும் நிறைய கருத்துக்கள் ராகு கேதுவுகளை பற்றி நிறைய வைத்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் ராகு கேது தரும் யோகமும் தோஷமும் என்ற தலைப்புல அடுத்து 2வது பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்க வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஹைப் பட்டனை அமுக்க மாட்டேங்கிறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து லைக்கும் ஹைப் பட்டனையும் அமுக்குனீங்கன்னா அது மேலும் மேலும் நிறைய வீடியோ நான் போடுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.